ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தக்காளியை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது குயிக்காக செஞ்சிடலாங்க, நிறைய ஐட்டம்ஸும் தேவையில்லை. இதை வந்து நீங்கள் 1 மந்த்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் சப்பாத்தியோட, தோசையோட, இட்லியோட, ஈவன் ரைஸோட கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1 kg டொமேட்டோவை நான் நல்லா வாஷ் பண்ணி அதை பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டை வந்து நான் 3 பூண்டு அளவுக்கு தோல் நீக்கி அதை நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த தக்காளியை வந்து பொடியாக நறுக்கிட்டு அதனோட கொஞ்சமாக புளி ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் ஒரு லெமன் அளவுக்கு புளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா. ஊறுகாலாம் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதனோட பூண்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா நசுக்கி, அதையும் இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டை அரைச்சோம் இல்லைங்களா, கொஞ்சம் புளியோடு சேர்த்து அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இதனோட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் கலரி விடுங்க. இதில் தண்ணியே ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாததான் இதை செஞ்சிங்கன்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணல. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ரெட் சில்லி பவுடர் இருந்தால் அதையும் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இல்லாததுனால அதை ஆட் பண்ணல. தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் பெரிய ஸ்பூனில் ஆட் பண்ணுறேன், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதனோட. இப்போ இதை நல்லா கொதிக்கும் போது பச்சை வாசம் எல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா சுண்ட ஆரம்பிக்குது. இப்போ இதனோட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, உங்ககிட்ட இல்லைனாலும் நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரி விடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இதை நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணும் போது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த தக்காளியில் இருந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு, திக்காக ஆக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இதை வந்து பூண்டு இல்லாத கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க. நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குன்றதுனால. இதை வந்து மோர் தென் 1 மந்த், அதாவது 2 மந்த் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது வந்து நீங்கள் அவுட் சைட் ட்ராவல் எங்கேயாவது போகிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாங்க. மோர் தென் 2 டேஸ்க்கு மேலேயே இது வந்து அவுட் சைட்லேயே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ராவலுக்கு தாராளமாக இதை எடுத்துகிட்டு போகலாம். என் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குன்றதுனால இப்போ செஞ்சேன். இது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்ட்டு. 3 டேஸ் வந்தாலே ரொம்ப பெருசுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைங்களுக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பாட்டில் தாங்க நான் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்ட்டு. இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாததுனால இது சீக்கிரத்தில் ஸ்பாயில் ஆகாது. நீங்கள் 2 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்லாவே இருக்குங்க. இது பாருங்கள், கிளாஸ் பாட்டில் ஃபுல்லாக நான் இதை போட்டு வச்சுட்டேன். மோஸ்ட்டாக ஊறுகாய் எல்லாம் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. சுவையான தக்காளி தொக்கு ஊறுகாவும் பார்த்தாச்சு. இதில் வந்து தொக்கா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா, பட் ஸ்பாயில் ஆகிடுங்க, ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்க முடியாது. தண்ணி ஆட் பண்ணாத செஞ்சிங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.